வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் எதிர்பார்த்திருந்த தமிழ்நாடு ரேஷன் கடை முடிவுகள் 2025 உண்டான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு. இது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். இது எப்படி அறிவிச்சிருக்காங்க, இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்து நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குண்டான ரிசல்ட், ரேஷன் கடைக்கு உண்டான அஃபிஷியலான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அஃபிஷியலாக ரேஷன் ஷாப்புக்கு என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க, இப்போ ரிசல்ட் எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வீடியோவே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இந்த ரேஷன் ஷாப்பில் எப்படி ரிசல்ட்டை பார்க்குறது, நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டே எப்படி அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்தா மட்டும்தான் தெரியும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு இதாக இருந்தாலுமே உங்களுக்கு தெரிய வராது. அதனால் நீங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன், இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பார்ட் ஆஃப் கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ்மேன், இன்னொன்று பேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா விற்பனையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, சேல்ஸ்மேன்னு. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த சேலரி அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 13,000 ரூபாய் சம்திங் அவங்களுக்கு சேலரி ஃபிக்ஸட் சேலரியே கொடுப்பாங்க. போக போக அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா பேக்கர்ஸ் கட்டுனருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேலரி 8,500 ரூபாய் சம்திங் தருவாங்க. அலவன்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் அதிகமாக படிச்சிருந்தீங்க, இப்போ நீங்கள் டிகிரியோ முடிச்சுட்டு பேக்கர்ஸுக்கு போனாலும் நம்ம ஒன் பை ஒன்னாக மேலே போகலாம். நீங்கள் இல்லை 12th முடிச்சுட்டு நீங்கள் சேல்ஸ்மேனாக போனாலும் சேல்ஸ்மேனாகவே தான் இருக்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தீங்க, முன்னாடி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது, அப்டேட் பண்ணுவாங்க, நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதேமாரியே நீங்கள் டிகிரி குவாலிஃபிகேஷனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த நாச்சியப்பா அப்படிங்கிற கோர்ஸஸை நீங்கள் முடித்து வைக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான், இந்த நாச்சியப்பா அப்படிங்கிற கோர்ஸஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, உங்களுக்கு நிறைய விதமான தகவல்களை கொடுப்பாங்க. அதனால் அந்த நாச்சியப்பா அப்படிங்கிற கோர்ஸஸை நீங்கள் இன்னும் முடிக்கலை அப்படின்னா உடனடியாக நீங்கள் முடித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேமை கீழே கமெண்ட்ஸ்க்கெலாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரிசல்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தான் விடுவாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் விட்டோடனே மறுபடியும் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் விட்டோன்னே இன்னொரு டிஸ்ட்ரிக்ட், எப்படி இந்த 10th 12th மார்க்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்கள்ல ரிசல்ட்டு, அதுமாரி ஃபஸ்ட்டு ஒரு மாவட்டம் விடுவாங்க. அப்புறம் பார்த்தா டப்புன்னு 10 மாவட்டம் வரும். அப்புறம் டப்புன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15-20 மாவட்டம் அப்படி அறிவிப்பாங்களே, அதுமாரி தான் அறிவிப்பாங்க. இதில் யாரெல்லாம் இன்டர்வியூ கரெக்டாக நான் 100ல் ஒரு 10% தப்பு பண்ணியிருப்பேங்க, மற்றபடி நான் எல்லாமே கரெக்டாக தான் நான் அட்டன் பண்ணேன், எனக்கு வேலை கிடைக்குமா என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ பேர் இப்போ போல்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்க முடியுமில்ல, அதுக்கு தான் சொல்கிறோம். யாராச்சும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அதை தொடர்ந்து 38 மாவட்ட வாரியாக போர்ட்டல் அப்டேட் பண்ணிட்டாங்க, ஆன்லைன் போர்ட்டல். ஏன்னா இப்போ ரிசல்ட் விட்றப்பையும் நான் தனித்தனியாக போர்ட்டல் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே போர்ட்டலாக ரெடி பண்ணி எல்லாத்தையுமே விட்டாங்க. அதில் தான் நீங்கள் இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு விண்ணப்பிச்சிங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே போர்ட்டலில் தான் ரிசல்ட்டும் வெளியிட போகிறாங்க. அதுக்கு தனியாக போர்ட்டல் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி விண்ணப்பிச்சிங்களே அதே போர்ட்டலில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டு இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து நீங்கள் எல்லா விதமான ஜாப்ஸ் அப்டேட்டும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உடனே கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியப்படுத்தலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஹார்ட் ஒர்க் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்கள் வந்து எல்லாமே வந்து கேதர் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ 1 by 1 பார்க்கலாம். தமிழ்நாடு ரேஷன் கடை முடிவுகள் 2025. தமிழ்நாட்டில் விற்பனையாளர் மற்றும் பேக்கர்ஸ் வேலைவாய்ப்புக்கான TNDRB முடிவு 2025 ஜாப் பதிவிறக்கம். ரேஷன் கடை வேலை முடிவு தேதியை சரிபார்க்கவும். ரேஷன் கடை வேலைகள் 2025 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ரேஷன் கடை முடிவுகள். தமிழ்நாடு ரேஷன் கடை விற்பனையாளர் மற்றும் பேக்கர்ஸ் காலி பணியிடங்கள். ரேஷன் காலி பணியிடங்கள் முடிவு 2025. தமிழ்நாட்டில் அரசு மாவட்டங்கள் ஆட்கள் சேர்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்பொழுது வேட்பாளர்கள் இந்த தமிழ்நாடு டிஆர்பி ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான 2020க்கான 24க்கான முடிவுகளை ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதாவது 2024 தான் உங்களுக்கு வந்து இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு உண்டான இன்டர்வியூ நடந்துச்சு. அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆனவங்க எல்லாருமே 2025 செலக்ட் ஆகுறாங்க. 1 வருஷம் டிலே பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா கரெக்டான ஆட்களை சூஸ் பண்ணோம், எந்த ஒரு குளறுபடியும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஆட்களை வந்து தேர்வு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ டிலே ஆகிறதுக்கு காரணம் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம். தமிழ்நாடு மாவட்ட ஆட்கள் சேர்ப்பு டிஆர்பி ரேஷன் கடை விற்பனையாளர் மற்றும் பேக்கர்ஸ் வேலைவாய்ப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாவட்ட ஆட்கள் சேர்ப்பு பணியகம் ரேஷன் கடை வேலைவாய்ப்பு முடிவுகள் 2024க்கான விண்ணப்பிக்கும் வேட்பாளர்கள் தகுதியுடையவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2025 தேர்வு செய்யப்படும் பிடிஎஃப் அதிகாரப்பூர்வ மாவட்ட வலைதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதாவது ரேஷன் கடை முடிவுகள் ரேஷன் கடை விண்ணப்பிச்சது 2024 ஃபஸ்ட்டில், இன்டர்வியூ போனது 24 கடைசியாக, நீங்கள் வேலைக்கு போக போகிறது 2025 ஃபஸ்ட்டில். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்வு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னலாம் தகுதி வந்து பார்ப்பாங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு டிஆர்பியில் வயது வரம்பு பார்ப்பாங்க. அடுத்தது வந்து தேர்வு செய்யும் முறை, இன்டர்வியூவில் எப்படி எல்லாம் கரெக்டாக நடந்துருக்கிறீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைத்து விவரங்களும் மாவட்ட வாரியாக முடிவுகளை தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தேர்வு மையங்களை குறித்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நேர்காணலில் கேள்விகள் ஆகியவற்றை இந்த கட்டுரையில் காணலாம். மேலும் விவரங்கள் இருந்தால் அரசு ரேஷன் கடை விற்பனையாளர் மற்றும் பேக்கர்ஸ் வேலைவாய்ப்பு முடிவுகள் விரைவில் புதுப்பிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பொருளடக்கம் ரேஷன் கடை முடிவுகள் 2025 சொல்லிட்டு அதே தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 2024 நீங்கள் விண்ணப்பிச்சிங்களா, அது 2025 உங்களுக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி, திருச்சி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சேலம், சென்னை, அரியலூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கரூர், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராம்நாத், ராணிப்பேட்டை, சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, திருப்பத்தூர், திருவாரூர் இதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நான் இப்போ சொன்னதில் எந்தெந்த மாவட்டம்லாம் விடுபட்டிருக்கோ அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா எந்த மாவட்டம் விடுபட்டுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்டத்தை பார்ப்பாங்க. உங்களுடைய மாவட்டம் வரல அப்படின்னா டக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நாங்கள் உடனே வந்து அப்டேட் பண்ணுறோம். திருப்பத்தூர் பார்த்துட்டிங்களா, திருவாரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருப்பூர்,
திருப்பூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், விருதுநகர் இவ்வளோ தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய விதமான அப்டேட்லாம் ஒன் பை ஒன்னாக வரும். நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். ஒவ்வொரு மாவட்டமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய மாவட்டத்தின் பெயரை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் பல விதமான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாரி உடனுக்குடனே அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.